الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தில் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் தப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக ஹஜ்ஜுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களை கதைத்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் படித்துக் கொண்டும் இருக்கின்றோம். ஹஜ்ஜுடைய கடமையை பொறுத்தவரையில் நேரடியாகவே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு வணக்க வழிபாடு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மையமாக வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜுடைய கடமையை எங்களுக்கு விதியாக்கி இருக்கின்றான். உலகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பாடங்களை கற்பிப்பதற்காக வேண்டியும் சில உண்மைகளை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையையும் அவர்களை தொடர்ந்து வந்த நபிமார்களுடைய வாழ்க்கைகளையும் கடைசி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் முன்னுதாரணமாக ஓமானமாக ஆக்கியிருக்கிறார். ஒரு மனிதனை நெறிப்படுத்துவதற்கு பல முறைகளில் அவனை நெறிப்படுத்த முடியும். ஒன்று, புத்திமதி சொல்லி, கட்டளைகளை சொல்லி, விளக்கல்களை சொல்லி, இது நல்லது, இது கெட்டது, இதை செய்தால் இப்படி நடக்கும், இதை செய்தால் இப்படி நடக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு விடயத்தையும் தெளிவுபடுத்தி சில மக்களுக்கு புத்திமதி சொல்லி புத்திமதியினூடாக மக்களை திருத்த முடியும். அதைவிடவும் இன்னும் ஒரு படி மேலாக இருக்கக்கூடியது தான் சில உதாரணங்களை சொல்லி மக்களை திருத்துவது, ஓமானங்களை சொல்லி திருத்துவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் உண்மையை சொல்லுவதற்கு பல வகையான உதாரணங்களை சொல்லியிருக்கின்றான், ஓமானங்களை சொல்லியிருக்கின்றான். அல்லாஹுடைய உதாரணங்கள் ஆச்சரியமானவைகள். குர்ஆனில் இன்னொரு உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஓமானங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைவிடவும் இன்னொரு படி மேலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரண புருஷர்களை, ரோல் மாடல்ஸ் சொல்லி அல்லாஹ் எங்களை நெறிப்படுத்துகிறார். இவர்களை போல் உங்களுக்காக முடியும், இவர்களை போல் நீங்கள் வாழ வேண்டும், இவர்களை போல் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொய் சொல்ல வேண்டாம், பொய்யுடன் வாழ வேண்டாம், உண்மை சொல்லக்கூடிய மக்களுடன் தான் வாழ வேண்டும் என்பதை சொல்லுவதற்காக வேண்டி தபூக் யுத்தத்துக்கு போகாமல் இருந்த 3 சஹாபாக்களுடைய வரலாறை குர்ஆனில் சொல்லுகிறார். அவர்கள் தபூக் யுத்தத்தில் பங்கெடுக்க இல்லை, அவர்களுக்கு எந்த காரணமும் இருக்க இல்லை. அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உண்மையை சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்க எங்களை அழைத்தீர்கள், நாங்கள் வர இல்லை, அது வேணுமென்று நாங்கள் வராமல் இருக்கவும் இல்லை, நாளைக்கு போம் நாளண்டைக்கு போம் என்று சொல்லி காலத்தை பிற்போட்டோம். அப்படியே காலம் கடந்து போய்விட்டது, எங்களுக்கு பங்கெடுப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. எந்த ஒரு காரணமும் சொல்லுவதற்கு காரணம் எதுவும் இல்லை என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய நபி சொன்னார்கள், உங்களுடைய விடயத்தில் எனக்கு முடிவு செய்ய முடியாது, முடிவு அல்லாஹ் தான் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 3 சஹாபாக்களையும் சோதித்தார். நாங்கள் படித்திருக்கின்றோம்,
புகாரி ஷரீஃபில் கூடிய நீண்ட ஹதீஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வரலாறை மிக தெளிவாக அழகாக சூரத்து தௌபாவுல சொல்லிவிட்டு கடைசியா அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகின்றான், இப்படிப்பட்ட உண்மை சொல்லக்கூடிய மக்களுடன் வாழ பாருங்கள். உண்மை சொல்லக்கூடிய மக்களுக்கு உபமான இவர்கள் தான். அல்லாஹுடைய நபி கோபித்துக் கொண்டாலும் பிரச்சனை கிடையாது, படைத்தவன் அல்லாஹ் கோபித்துக் கொள்ளக்கூடாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை விடவும் மோசமான கோபம் அல்லாஹுடைய கோபம். அல்லாஹுடைய திருப்தி தான் மனிதன் அடைய வேண்டிய திருப்தி. அதனால் அவர்கள் உண்மையை சொன்னார்கள் என்று சொல்லக்கூடிய விடயத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், வகூனூ மஅஸ்ஸாதிகீன், உண்மை சொல்லக்கூடிய மக்களுடன் இருக்க பாருங்கள். அதற்கு உபமானம், அதற்கு ரோல் மாடல் இவர்கள் தான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகிறார். அதே போலதான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வாழ்க்கையையும் எங்களுக்கு பல கோணங்களில் உபமானமாக ரோல் மாடலாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். அவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் குர்ஆன் பேசிக்கொண்டே இருக்கிறது. இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதத்தன் லில்லாஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பது தனி மனிதன் அல்ல, அவர்கள் ஒரு நேஷன், அவர்களே ஒரு சமூகம். இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன், அவர்களை ஒரு மனிதனாக நீங்கள் பார்க்க வேண்டாம், அவர்கள் ஒரு உம்மத்து. இப்ராஹிம் அல்லதி வஃபா, இப்ராஹிம் யாரு தெரியுமா? நாங்கள் எதையெல்லாம் அவருக்கு கொடுத்தோமோ சொன்னோமோ அவைகள் அனைத்தையும் மிக அழகான முறையில் பூர்த்தி செய்தவர். நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சில விடயங்களை கொண்டு சோதித்தோம், அவை அனைத்தையும் அவர் பூர்த்தி செய்திருந்தார், அனைத்தையும் பூர்த்தி செய்தார். இன்ன இப்ராஹீம, அல்லாஹ் சொல்லுகின்றார், இன்ன இப்ராஹீம லஹலீமுன் அவ்வாஹுன் முனீப். சுப்ஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஹலீம், கோபப்பட மாட்டார்கள், கோபப்பட மாட்டார்கள், அல்லாஹ்வின் பக்கமாக மீளக்கூடியவர். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை பற்றி குர்ஆனின் பல கோணங்களில் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார். கடைசியாக சொல்லுகின்றார், இன்னும் ஒன்றையும் சொல்லுகின்றார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இன்னல்லாஹ் இஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான். உலகத்தாருக்கு, அகிலத்தாருக்கு நாங்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்ப வாழ்க்கையையும் இம்ரானுடைய குடும்ப வாழ்க்கையையும் நாங்கள் உபமானமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். உலகத்தில் புரட்சி எடுக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கை ரெண்டு, உலகத்தாருக்கு அகிலத்தாருக்கு உபமானமாக உதாரணமாக ரெண்டு குடும்பத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். உங்களோட குடும்பங்களையும் இப்படி ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரு குடும்பம் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பம். மற்ற குடும்பம் யாரு? இம்ரானுடைய குடும்பம். குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கிறது, சூரா ஆல இம்ரான் என்று சொல்லி. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அவர்களுடைய அப்பா, அவர்கள் அந்த குடும்பம். இப்படியாக ரெண்டு குடும்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு உபமானமாக வைத்திருக்கின்றார். நீங்கள் உலகத்தில் குடும்பமாக வாழ்கிறீர்கள், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறது, உங்களிடத்திலும் மனைவி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய மனைவியை, உங்களுடைய குழந்தையை எப்படி நடத்தாட்ட வேண்டும், எப்படி அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகான சுத்தி சொல்லுகின்றான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் முதலாவது சந்தித்த சோதனை என்ன தெரியுமா? எங்களுக்கு தெரியும், திருப்பி திருப்பி பேசக்கூடிய பாடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது, ஒரு தனி மனிதனாக இருக்கும் பொழுது ஒரு சமூகத்தை எதிர்கொண்டார்கள். ஒரு சமூகத்தினுடைய அகீதா, ஒரு சமூகத்தினுடைய ஏகத்துவம், ஒரு சமூகத்தினுடைய சிறுக்கு, அதற்கு மாறாக செயல்பட்டார்கள். தன்னுடைய தந்தை, தன்னுடைய தகப்பனாரை எப்படி எதிர்கொண்டார்கள்? சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் மிக தெளிவாக பேசுகிறது. ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது, தனி மனிதனாக இருக்கும் பொழுது தன்னுடைய தகப்பனாரையும் எதிர்கொண்டார், நம்ரூத் என்ற அரசனையும் எதிர்கொண்டார், அந்த சமூகத்தையும் எதிர்கொண்டார். சமூகத்துடன் உரையாடின உரையாடல் ஒரு வித்தியாசமான பாணியில் உரையாடினார். நம்ரூத் என்று சொல்லக்கூடிய அந்த அரசனுடன் ஒரு வித்தியாசமான பாணியில் உரையாடினார்கள். தன்னுடைய தகப்பனாருடன் எப்படியெல்லாம் பணிவாக உரையாட வேண்டுமோ, உறவாட வேண்டுமோ அப்படி உறவாடினார்கள்.
இவைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். ஒரு அரசன், அதாவது அப்பட்டம் அடித்துக் கொண்டு நான் தான் அனைத்தும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய அரசனுக்கு முன்னால் போயிருந்து எப்படி பேசினார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? அங்க பணிந்து கொடுக்கவில்லை, அங்கே அதே இடத்திலிருந்து கிடைத்தார்கள். உனக்கு கலைக்க முடியும் என்றால் எனக்கும் கலைக்க முடியும், உனக்கு பேச முடியும் என்றால் எனக்கும் பேச முடியும், நீ ஒன்றை செலக்ட் பண்ணுவதாக இருந்தால் எனக்கும் செலக்ட் பண்ண முடியும் என்று சொல்லி சுப்ஹானல்லாஹ் அந்த அரசனுடன் உரையாடலை குர்ஆன் கலைத்திருக்கிறது. அதற்கு பிறகு அவருடைய தகப்பனாருடன் எப்படி கலைத்தார்கள்? தகப்பனார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தகப்பனார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வாலிபர்களை படித்துக் கொள்ளுங்கள். பெற்றோரை, தகப்பனை எப்படி மதித்து வாழ வேண்டும், எப்படி அவர்கள் உரையாட வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தகப்பனார் அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் கொண்டு வந்து சொன்ன செய்தியை அங்கீகரிக்கவில்லை, அதை நிராகரித்து விட்டார். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதற்கு பிறகும் எப்படி தெரியுமா உரையாடுகிறார்கள்? எப்படி சொல்லுகிறார்கள்? யா அபதி, என்னுடைய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கு உரிய தகப்பனாரே, லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுபஸிர், லிம தஅபுது ஷைத்தான். சுப்ஹானல்லாஹ். பாப்பாவுடன் உரையாடக்கூடிய முறை. அவர் ஒரு யாராக இருந்தாலும் சரி, எனக்கு தகப்பன் அவர்தானே, என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளலாம், என்னுடைய சிந்தனைக்கு அவர் உடன்படலாம், என்னுடைய வாழ்க்கையை அவர் நிராகரிக்கலாம், எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவர் எனக்கு தகப்பன், தகப்பனை தகப்பனாக வைத்து பார்க்க வேண்டும் என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உபமானமாக அல்லாஹ் குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை குர்ஆனில் உபமானமாக சொல்லுகிறார். கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தகப்பனார் ஒரு கதை சொன்னார். மகனை பார்த்து அவர் யாமுனைய என்று சொல்லவில்லை, அவர் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய மகனே என்று உரையாடவில்லை. அவர் சொன்னது தெரியுமா? உன்னுடைய வாயை நீ அடக்கவில்லை என்றால், நீ வாயை பொத்தவில்லை என்றால் நான் என்ன தெரியுமா செய்வேன்? உன்னை கல்லடித்து கொலை செய்வேன். என்னுடைய முகத்தில முடிக்காம நீ தொலைஞ்சு பேசுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாப்பா அப்படித்தான் உரையாடினாரு. அவர் மாற்று மதத்தை சேர்ந்தவர், அவருக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லை, அவர் பண்பட்டவர் அல்ல. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தௌஹீதை சொல்லுகிறார்கள், ஒரு ஏகத்துவத்தை சொல்ல வந்திருக்கிறார்கள். எப்படி பண்பாளாக சொன்னார்? யா அபதி, என்னுடைய வாப்பா வாப்பா வாப்பான்னு கதைக்கிறார். அவர் மகன் என்று சொல்லவில்லை, அவர் சொன்னாரு உன்னுடைய கதையை நிறுத்தவில்லை என்றால் லஅர்ஜுமன்னக், உன்னை கல்லடித்து கொலை செய்வேன். வஹ்ஜுர்னி மலியா, என்னுடைய முகத்தில கூட முடிக்காமல் தொலைந்து போய்விடு என்று சொன்னார்கள். அப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்? பாப்பட முகத்தில முடிக்காம போறதா? அப்படி ஒன்று நடக்க முடியுமா? என்னை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர், எனக்கு உலகத்தை காட்டி தந்தவர், என்னை தூக்கி வளர்த்தவர், என்னை கையில் வைத்து கனவு கண்டவர், அவர் அப்படி சொன்னு சொல்லி எனக்கு விட்டு விட்டு போக முடியுமா? என்ன தெரியுமா சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்? நம்மளை விட்டு கோவித்துக் கொண்டு போகவில்லை, கொஞ்ச நாளைக்கு உங்களை விட்டு ஒதுங்கி நிற்கிறேன். அன்பு குழந்தைகளே, சகோதரர்களே, வாலிபர்களே, பெற்றோர்களை எப்படி மதிக்க வேண்டும், அவர்கள் யாராக இருந்தாலும் சரி என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிமுடைய வாழ்க்கையை வைத்து பாடம் சொல்லித் தருகிறார். நீண்ட கதை, நீண்ட வரலாறு. அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புடன் போடப்பட்டார்கள். தன்னுடைய தௌஹீத், தன்னுடைய கொள்கை, ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவர். என்னுடைய வாய் பேசக்கூடிய பேச்சை அல்லாஹ் உள்ளத்துடைய பேச்சாக்கி வைப்பானார். ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவர். இது யாருக்கு சொன்ன பதில்? எனக்கு சொன்ன பதில் அல்ல, உங்களுக்கு சொன்ன பதில் அல்ல, அதுல ஜிப்ரீலுக்கு சொன்ன பதில். அதுல ஜிப்ரீலுக்கு சொன்ன பதில். நெருப்பு பற்றிக் கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய உயிர் சில வினாடிகளில், சில செகண்ட்களில் இல்லாமல் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நெருப்புக்கு முன்னால் நிறுத்தப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார்கள். ஏதாவது உதவி வேண்டுமா?
உதவி கேட்டது யாரு? அல்லாஹுடைய படைப்பிலேயே மிக ஒரு படைப்பு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள், உங்களுக்கு என்னுடைய உதவி ஏதும் தேவைதானா? என்ன சொன்னார்கள் பதில்? என்ன சொன்னார்கள் பதில்? ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், உங்களோட உதவியின் பக்கம் நான் தேவை காணவில்லை. ஏனென்றால் நீங்க உதவி செய்வதற்கும் அல்லாஹுடைய நாட்டம் வேண்டும். அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியாது. அந்த தௌஹீதை, அந்த ஏகத்துவத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இக்கட்டான கட்டத்தில் சொன்னார்கள். எனக்கு மின்பர்ல இருந்து சொல்லலாம், உங்களுக்கு வீடுகள்ல இருந்து தஸ்பீஹ் செய்யலாம், எங்களுக்கு சுஜூதுல போய் அதை ஓதலாம், நிச்சயமாக நன்மைகள் கிடைக்கும். அதில் எங்களை அல்லாஹ் தீர்மானமாக்கி வைப்பானாக. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே சொன்னார்கள்? யாருக்கு சொன்னார்கள்? சாதாரண மனிதனுக்கு சொல்லவில்லை, சாதாரண ஒரு படைப்புக்கு சொல்லவில்லை. சொன்னது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் அந்த தௌஹீதை எனக்கு உங்களுக்கு தந்தருவானாக, அந்த ஏகத்துவத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்தருவானாக. அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் திருமணம் முடித்து வாழுகிறார்கள். நல்ல ஒரு மனைவி, சாலிஹான மனைவி, தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்ட மனைவி. திருமணம் முடிக்கும் பொழுது தீனுடைய பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தீனுடைய பெண் என்பதற்கு வரைவிலக்கணம் என்ன? தீனுடைய பெண் என்றால் அதற்குரிய வரைவிலக்கணம் என்ன? அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்டவர். தீனுடைய பெண்ணுக்குரிய முதல் அடையாளம் கற்பை பாதுகாத்துக் கொண்டவர். தன்னை யாரும் தொட்டது கிடையாது. கல்யாணம் முடித்து நிக்காஹ் செய்ததற்கு பிறகு தன்னுடைய கணவனை அன்றி வேறு யாரும் என்னை தொட்டது கிடையாது என்று சொல்லக்கூடிய பெண்கள் வல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்டவர். வஸத்தகத் பிகலிமாத்தி ரப்பிஹா, தீனுடைய பெண் என்பதற்கு மறைவிலக்கணம் இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அல்லாஹ்வுடைய வாக்கை அப்படியே எடுத்து நடந்தவன், உண்மைப்படுத்தியவன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் கையில் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார், என்ன செய்வது என்று தெரியாமல் அல்லாஹ் சொல்லுகிறான், உனக்கு பயமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? உன் பிள்ளையை பாதுகாப்பதற்கு உனக்கு பயமாக இருக்கிறதா? உனக்கு அச்சமாக இருக்கிறதா? என்ன செய்தி தெரியுமா? இதோ ஓடக்கூடிய தண்ணீரை தூக்கி எரிந்துவிடு. இதை எப்படி இங்க உண்மைப்படுத்துவது? இதை எப்படி உண்மைப்படுத்துவது? ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்பினால் தண்ணீரை தூக்கி வீசினார். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தீனுடைய பெண்ணுக்கு அடையாளம் இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடித்து வாழுகிறார்கள். இன்னும் குழந்தை பாக்கியவில்லை, இதுவரையில குழந்தை பாக்கியவில்லை. திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பகதாதில இருந்து மைக்ரேட் இது ஹிஜ்ரத் செய்து மிஸ்ர் நாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். நானும் ஒரு பெற்றோர், நானும் ஒரு தகப்பன். குழந்தைகளுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க வேண்டாம், குழந்தைகளுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க வேண்டாம். குழந்தைகளுக்கு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள், இப்படித்தான் வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை தான் அவர்களுக்கு பாடம், எங்களுடைய வாழ்க்கை தான் அவர்களுக்கு பாடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மனைவியும் ஒரு இடத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது வசமாக இடத்தில் சிக்கிக் கொண்டார்கள். அந்த அரசன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியை அன்வசம் எடுத்துக் கொண்டான். புகாரியை திரட்டுங்கள், இந்த ஹதீஸ்களை படியுங்கள். தன்வசம் எடுத்துக் கொண்டான். கதவுகள் மூடப்பட்டு விட்டது, கதவுகள் மூடப்பட்டு விட்டது. அந்த பெண்ணை வசப்படுத்திக் கொண்டான். அந்த பெண்ணை நாடுகிறான். அந்த பெண்ணை தொடுவதற்கு ஆயத்தமாக இருந்தான். யாரும் இல்லை, எந்த சக்தியும் அங்கே அரசன், ஆளக்கூடியவன், சம்பட்டம் அடித்துக் கொண்டு வாழக்கூடியவன்,
கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது, தந்த கணவனை விட்டு பிரிந்து விட்டார்கள். அந்த தாய் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன தெரியுமா செய்தால், ஹதீஸ்கள் சுப்ஹானல்லாஹ், ஹதீஸ் என்ன ஆச்சரியம், அவள் அல்லாஹ்விடத்துல கையேந்தினாள். அவளுக்கு கிபிலாவுடைய திசை தெரியவில்லை, அவள் ஒது செய்திருக்கவில்லை, அவளுக்கு தொலை சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் கையத்தான் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் சொன்னால், அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஆமன்து பிக் வ பிரசூலிக் வ ஹஸ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி. யா அல்லாஹ், உன்னை கொண்டு விசுவாசம் கொண்டவன், உன்னுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டவள், இந்த கற்பை என்னுடைய கணவனுக்கு அல்லாமல் வேறு யாருக்கும் நான் இதை ஹலாலாக்கவில்லை, இதற்கு பிறகு என்னுடைய கையில இல்லை, இடத்தில் ஒப்படைத்து விட்டேன் என்றுதான் சொன்னால், உள்ளத்தால் சொன்னால் அந்த அரசனுடைய 2 கையும் சூறையாகிவிட்டது. பிராவுடைய மனைவி பிராவுடைய மாளிகைகளை எல்லாம் பார்த்துவிட்டு சொன்னால், எனக்கு மாளிகை கட்டுவாயாக சுவர்க்கத்தில் என்று சொன்னேன். அல்லாஹ் சொல்லிவிட்டான், கட்டிவிட்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சொல்லுகிறார், யா அல்லாஹ், என்னுடைய கற்பை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன், இதுவரைக்கும் இந்த கற்பை யாரும் கொண்டது கிடையாது, என்னுடைய கணவனை தவிர, இது என் நீ தந்த அமானிதம், அதை பாதுகாத்து வைத்துக் கொண்டிருந்தேன், இதற்கு பிறகு இதனுடைய பொறுப்புல இல்ல, இதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் என்றுதான் சொன்னால், அந்த 2 கையும் சூகையாகிவிட்டது. அந்த தாயினுடைய 2வது தலைமுறையில் பிறந்தவர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு முன்னாலேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பம்மா வாழ்ந்து காட்டிவிட்டார், இப்படித்தான் வாழ வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடவில்லை, ஓடுவதற்குரிய பாதையை அமைத்துக் கொடுத்தவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் தான் அந்த தாய். எந்த குழந்தைகள் பாவத்தை விட்டு விரண்டோட வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் ஓடி காட்ட வேண்டும், நாங்கள் ஓடி காட்ட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் உண்டாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அடுத்ததாக திருமணம் முடித்து வாழுகிறார்கள், குழந்தை பாக்கியதில்லை. இப்ப என்ன செய்வது? இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் எத்தனை பெயர் குழந்தைகளை பாக்கியமாக பார்க்கிறார்கள்? நம்முடைய சமூகத்தில் எத்தனை பெயர் குழந்தைகளை சுவர்க்கத்துக்கு போற வழியாக பார்க்கிறார்கள்? என்னுடைய சமூகத்தில் எத்துணை சகோதரிகள் குழந்தைகளை சுவர்க்கத்துடைய இன்வெஸ்ட்மெண்டாக பார்க்கிறார்கள். எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஏதோ உலகத்துல முதுமை பருவத்தில் உதவி செய்வார்கள், மகன் ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைப்பான், மகன் ஏதாவது தருவான், அவனோட வாழ முடியும், அவனை நம்பி வாழுகின்றோம் என்றுதானே குழந்தைகளை வளர்க்கின்றோம். குழந்தைகள் அதற்காக வேண்டிய அல்ல. அல்லாஹ்விடத்துல கையேந்துங்கள். என்னுடைய தகப்பனாரிடத்துல படித்த பாடம், குழந்தைகளத்தில் கூட அல்லாஹ் கைவிட்டு வைத்து விடாதே என்று சொல்லிக்கொண்டே மன்னரைக்கு போய்விட்டார்கள். اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفضلك اللهم عمن سواك. உன்னை தவிர யாரிடத்திலும் தேவை காண வைத்து விடாதே. அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி. குழந்தைகளை நீ தந்தாய், அவர்களை நான் வளர்த்தேன், அவர்களுக்கு நான் செலவழித்தேன், உன்னுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்திலிருந்து எதையுமே நான் எதிர்பார்க்கவில்லை. என்னுடைய குழந்தைகளின் பக்கம் தேவை காண வைத்து விடாதே யா அல்லாஹ் என்று சொல்லி துஆ கேளுங்கள். பிள்ளைகளை கொண்டு கிடைக்க வேண்டிய நலவு சுவர்க்கத்தில் கிடைக்க வேண்டும், ஆகிரத்தில் கிடைக்க வேண்டும். அதுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க மௌத்தா போனா தோல ஏலாது, நீங்க மௌத்தா போனா குர்ஆனோ ஏலாது, நீங்க மௌத்தா போனா ஹஜ் செய்ய ஏலாது. ஆனா நீங்க மௌத்தா போனாலும் உங்களோட பிள்ளைகள் செய்யக்கூடிய நன்மைகள் அவருக்கு வந்து கொண்டே, பிள்ளைகள் செய்யக்கூடிய நரவுகளை கொண்டு கபரு மனமாகிக் கொண்டே இருக்கும். பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக மாற்றிக் கொள்ளுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள பாக்கியம் இருக்க இல்ல, என்ன கேட்டாங்க? ஆவிசத்தாங்க கேட்கவும் இல்ல. எல்லா ஆவிசும் சுவர்க்கம் போறது இல்ல. எந்த குழந்தை ஆலிமாக்குன்னு கேட்கவும் இல்ல. எல்லா ஆலிங்களும் சுவர்க்கம் போறதும் இல்ல.
எந்த பிள்ளைகளை முஜாஹிதுகளாக மாற்றிடு என்று கேட்கவும் இல்லை. எல்லா முஜாஹிதும் சுவர்க்கம் போறதும் இல்லை. நாளைக்கியாமத்தில அல்லாஹ் சில உலமாக்களை கொண்டு நரகத்தை ஆரம்பிப்பான், சில முஜாஹிதுகளை கொண்டு நரகத்தை அல்லாஹ் ஆரம்பிப்பான், சில செல்வந்தர்களை கொண்டு அல்லாஹ் நரகத்தை ஆரம்பிப்பான். பிள்ளைகள் யாராக இருக்கோம்? பிள்ளைகள் யாராக இருக்கணும்? தீனுடைய வேலைய அல்லாஹ் சில மக்களை கொண்டு வாங்குவான், அவங்களுக்கும் தீனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சில மக்களை கொண்டு மக்கள் அல்லாஹ் தீனுடைய வேலை வாங்குவான், அவங்களுக்கும் தீனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்கள்ட்ட எல்லா வகையான பாவம் தவறு எல்லாம் இருக்கும். இது நபியுடைய ஹதீஸ், இமாம் புகாரியுடைய ரிவாயத், கிதாபுல் மஆதில ரிவாயத் செய்றாங்க. அது அல்லாஹ்வுக்கு ஆலிம், ஹாஃபிஸ், முஜாஹித், தாயி இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்துல ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தைகளை நசீபாக்குவாயாக. அவர் திரிவில் ஓட்டட்டும், ஆனா உண்மை பேசுவாரு. அவர் திரிவில் ஓட்டட்டும், அவர் தொழுகையை கலா செய்ய மாட்டாரு. அவர் திரிவில் ஓட்டட்டும், அவர் பாவம் செய்ய மாட்டாரு. அவர் திரிவில் ஓட்டட்டும், விபச்சாரிகளை தூக்கிக் கொண்டு அவர் கிளம்பொழிய போக மாட்டாரு. அந்த தொழில் செய்ய மாட்டாரு. நான் அப்படிப்பட்ட பொருளை வளர்த்திருக்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை ஒவ்வொரு கட்டம் கட்டமாக படிக்கப்படுகிறது. அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, யா அல்லாஹ் ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், எனக்கு சாலிஹான குழந்தையை நசீபாக்கு யா அல்லாஹ், சாலிஹான பிள்ளையை தா யா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, துஆ கபூல் ஆகிட்டது, புள்ள பாக்கியம் கிடைச்சிட்டது. என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஒரு பிள்ளையத்தான் கேட்டாங்க, அல்லாஹ் 2 பிள்ளையை கொடுத்துட்டான். 2 மனைவிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புள்ள. அல்ஹம்துலில்லாஹ். அந்த புள்ளைகளை கையில வச்சு கொண்டு கேட்ட துஆ என்ன தெரியுமா? ஒவ்வொரு பெற்றோரும் யோசிக்கணும், பிள்ளைகளை மடியில வச்சுக் கொண்டு பாவம் செய்ய வானம், பிள்ளைகளை மடியில வச்சுக் கொண்டே ஒரு தலைவோடு இன்னவர்களுடைய பொய் பேச வானம், பிள்ளைகளை மடியில வச்சுக் கொண்டு படம் பார்க்க வானம். இதெல்லாம் செஞ்சு போட்டு நாங்க கேட்கிறோம், யா அல்லாஹ் எந்த பிள்ளைய கண்குளிச்சாக்கி தாண்டா. அன்பு தாய்மார்களுக்கு சொல்லுகின்றேன், பாலூட்டுவதும் வணக்கம், குழந்தைகளுக்கு பாலூட்டுவது வணக்கம், இபாதத். பிள்ளைக்கு சோறு தீர்த்தது இபாதத், பிள்ளைக்கு சோறு தீர்த்தது இபாதத். இன்னைக்கு யோசிங்கோ, உங்களோட புள்ள சோறு தின்றது உங்களோட நல்ல பேச்சை கேட்டுக்கொண்டா அல்லது கார்ட்டூனை பார்த்துக்கொண்டா? சோறு தீர்த்தது இபாதத். இதுக்கு என்ன செய்யணும்? அன்பு தாயே, சகோதரியே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை இதுக்கு வரலாறு சொல்லுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 புள்ள கிடைச்சிட்டது. என்ன தெரியுமா செஞ்சாங்க? 2 பேரையும் உட்கார வச்சாங்க மடியில. 2 பேரையும் கிட்ட கூப்பிட்டு கொண்டாங்க. கூப்பிட்டு கொண்டு அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, ஒரு துஆ கேட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லீ அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக் إن ربي لسميع الدعاء رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட புகழ்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு எல்லாம் புகழும். எனக்கு அல்லாஹ் அவனாக விரும்பி தந்தான் இந்த கிஃப்ட. இந்த முதுமை பருவத்தில் நான் வயசாளி, எனக்கு புள்ள பாக்கியமா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நீ எனக்கு இந்த புள்ள பாக்கிய தந்தத்தை போல அல்லாஹ் எந்த பிள்ளைகளையும் எந்த பிள்ளைகளுடைய சந்ததியையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களா ஆக்கி வச்சிருவாங்க. இந்த துஆ யாருக்கு கேட்கிறோம்? எத்தனை பேருடைய வாழ்க்கையில இந்த துஆ கபூல் ஆகிருக்கு?
நீங்க தொழுகையாளி நிச்சயமாக எங்கட பிள்ளைகள் எங்க, எங்கட பிள்ளைகள் எங்க, சுபருக்கு வரக்கூடிய மக்களுடைய குழந்தைகள் எங்க? நான் எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க எந்த கதவை தட்டினாலும் தட்டாட்டி பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு உங்களோட மகண்ட மருமகண்ட கதவை தட்டுற சக்தி இருக்கும். எனக்கு சொல்லேனும், உங்களுக்கு சொல்லேனும், யாராக இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, ஏந்த குழந்தைகள், ஏந்த மருமக்கள், ஏந்த வயது வந்த பெண் குழந்தைகள் தூங்குற கதவை தட்டி சுபகுடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுவதற்கு எனக்கு ஏலத்தி. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நான் வாப்பவாக இருக்க தகுதி இல்லை. நான் வாப்பவாக இருக்க தகுதி இல்லை. விகரக்கமாக சொல்றது, யாரையும் கண்டிக்க சொல்ல இல்ல, யதார்த்தத்தை சொல்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, என்னையும் என் குடும்பத்தையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக. எனவே அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் முடிச்சுட்டோமா? உள்ள கிடைச்சிட்டது, மனைவி இருக்கிறா, அல்லாஹ் மனைவியை பாதுகாத்துட்டான். அல்லாஹ் சொல்றான், உங்க குடும்பத்தை சொல்லிட்டு மக்காவை விட்டுட்டு வாங்க பாலைவனத்துல. அங்க ஜம்சம் இல்ல, அங்க காபத்துல்லாவும் இல்ல, அங்க ஒன்றும் இல்ல, மகாமே இப்ராஹிம் இல்ல, ஹிஜ்ரே இஸ்மாயில் இல்ல, ஒன்றும் அங்க இல்ல. ஆனா காபத்துல்லான்ற பூமி, அந்த இடத்தை அல்லாஹ் அறிவித்து கொடுத்தார். அந்த வீட்டுக்கு இடம் அறிமுகப்படுத்த கொடுக்கப்பட்டது. அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. சொன்னாங்க, குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கோம். ஹாஜிகளே, நாங்களும் குடும்பத்தை விட்டுட்டு தான் போறோம். இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம். குடும்பத்தை விட்டோம். நாங்க வளமையா ட்ரெஸ் பண்ற உடுப்பை விட்டுட்டோம். கட்டி கொண்டு போறோம். எங்கட உடுப்படி கொண்டு போகல. நாங்க வளமையா ஒளிக்கு ஸ்ப்ரே பண்ணுவோம். அந்த ஸ்ப்ரே, அந்த சோவியம் எல்லாத்தையும் வச்சுட்டு போறோம். ஒன்றும் கொண்டு போகல. கஃன் துணி உடுக்கிறது போல நாங்க இதை எடுத்து கொண்டு போறோம். ஆனா மறந்துட வானம், நீங்க ஹஜ் செஞ்சோ செய்ய இல்லையோ, உங்களோட கையில உள்ள மொபைல் போனும் ஹஜ் செய்வீங்க. உங்களோட மொபைல் போனும் தொழுகிருப்ப. உங்களுக்கு எல்லாத்தையும் உடையலும் உங்களோட கையில் உள்ள போன உடையலாம். அதில் உள்ள வாட்ஸ்அப் அது உங்களோட இருக்குது. நான் கேட்கிறேன், இந்த ஹஜ்ஜுக்கு என்ன பேர் சொல்லுவது? இந்த ஹஜ்ஜுக்கு என்ன பேர் சொல்லுவது? அந்த அல்லாஹ்வுடைய வீட்டையும், அந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவையும், அந்த பள்ளிவாசலையும் உங்களுடைய கையில் இருக்கிற கையடக்க தொலைபேசியினால் அசிங்கப்படுத்த வேண்டாம், அசிங்கப்படுத்த வேண்டாம். உங்களுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிசுத்தமான ஹஜ்ஜு கிடைக்க வேண்டுமா? நீங்க குடும்பத்தை, பிள்ளைய, வீட்டை, கடைய, தொழில இந்த நாட்டில வச்சுட்டு போறது போல உங்களோட மொபைல் போனே நீங்க வச்சுட்டு போங்க. அதை வச்சுட்டு போங்க. வானம், நான் அல்லாவின் பக்கமாக போறேன், நான் அல்லாடத்துல போறேன், என் ரப்பிடத்துல போய் சொல்ல போறேன், யா அல்லாஹ் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டேன். என் பிள்ளையோட சொகசெய்தி நான் கேட்க இல்லை, என் மனைவியோட சொகசெய்தி கேட்க இல்லை. அவங்க இருந்தா பெற்று பார்க்கிறேன், இல்லட்டி நீ தந்தாய், நீ எடுத்துக்கொண்டாய், நான் அவங்களோட ஜனாதாரத்துக்கு அவங்க சொல்லுவேன். அந்த ஹஜ்ஜு காயத்தமாகும், அந்த ஹஜ்ஜு காயத்தமாகும். எந்த கடை அதை திறந்தீங்களா? இன்னைக்கு வியாபாரம் நல்லவா? என்ன அக்கௌண்ட் காசை டிபாசிட் பண்ணியாச்சா? இதை தலையில வச்சு கொண்டு ஹஜ்ஜு செஞ்சா என்ன நடக்கும்? நாங்க சொல்ல போறோம், வந்துட்டேன், ஆஜராகிட்டேன், வந்திருக்கிறேன் என்று சொல்ல போறேன். ஆனா கடை இருக்குது கையில, சக்தி கையுள்ளுக்கு. தயவு செஞ்சு மீண்டும் ஒரு முறை பதிவு செய்வேன், உங்களோட கையில் இருக்கிற கையடக்க தொலைபேசிகளால அல்லாஹுடைய மாளிகையையும், காபத்துல்லாவையும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய ரௌலா ஷரீஃபையும் அசிங்கப்படுத்த வேண்டாம், அசிங்கப்படுத்த வேண்டாம். அது வீடியோ பண்ற இடம் அல்ல, அது ரெக்கார்ட் பண்ற இடம் அல்ல. அம்மாடத்துல பண்டாடுற நேரம், அழுகிற நேரம்,
அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால போய் நின்று வாய் நிறைய ஸலவாத் சொல்ற நேரம் நீங்க அங்கிருந்து கொண்டு லைவ் வீடியோ எடுத்து குடும்பத்துக்கு காட்டினா இது என்ன, நீங்க வீடியோ பண்றீங்களா, நீங்க தியானம் செய்வீங்களா, நீங்க வீடியோ பண்றீங்களா, நீங்க சவாவு செய்வீங்களா? ரெண்டு வேலை செய்யலா, ஒன்று தான் செய்யலாம். எனவே ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய 3000 ஹாஜிகளுக்கும் இந்த பணிவை, இந்த செய்தியை சொல்றேன். உங்களோட போனை தூக்கி வச்சுட்டு, உங்களோட உமாவை வச்சுட்டு போறீங்க, உங்களோட வைவை வச்சுட்டு போறீங்க, உங்களோட பிள்ளைய வச்சுட்டு போறீங்க, உங்களோட கையில் உள்ள போனை வச்சுட்டு போக ஏலாட்டி இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குடும்பத்தை விட்டுட்டு போனாங்க. போய் 3 துஆ கேட்டாங்க. நான் எல்லா பேரண்ட்ஸுக்கு சொல்றேன், அந்த 3 துஆவை கேளுங்க. பிள்ளைகளுக்கு கேட்க வேண்டிய 3 துஆ கேட்டாங்க. அது 4 ஆக்கிக் கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 துஆ கேட்டாங்க பிள்ளைகளுக்காக. யா அல்லாஹ், எப்ப தெரியுமா கேட்டாங்க? கொண்டைத்து குடும்பத்தை விட்டுட்டு கேட்டாங்க. தியாகம் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் ஒரு பள்ளத்தாக்குல மரம், செடி, கொடி, தண்ணி ஒன்றுமே இல்ல, மனித சஞ்சலம் இல்லாத ஒரு பாலைவனத்துல விட்டுட்டு போறாங்க. இன்றைக்கு நாங்க முஸ்லீமாக இருக்கிறது, அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த குடும்பத்தை கொண்டே தந்த பூமியில தாட்டி முஸ்லீம். ஒரு தேங்காய் உள்ளுக்கு போனாத்தான் தேங்காய் சாப்பிடலாம், தேங்காய்ன்றது இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த மனைவியையும் தந்த பிள்ளையையும் கொண்டே கூட்டான் அந்த பூமியில. அதனாலதான் இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு போறோம், அதனாலதான் கைக்கு சுற்றுவோம், தவாபு செய்வோம். அதனாலதான் இந்த சபா வல் மர்வா என்று சபா மர்வாவோட ஓட்டுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு வந்து 4 துஆ கேட்டாங்க. முதலாவது துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த குடும்பத்திற்கு வந்திருக்கிறேன், நீ அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. அல்லாஹும்ம ரப்பி இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي, யா அல்லாஹ் இந்த குடும்பத்தை وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا, பாதுகாப்பான இடமாக. அதை பற்றி விரிவாக பேசுகிறேன். பாதுகாப்பு என்ன? உடம்புக்கு பாதுகாப்பு அல்ல, அது மட்டுமல்ல, ஈமானுக்கு பாதுகாப்பு. ஈமானுக்கு பாதுகாப்பு, எந்த பிள்ளைட குணத்துக்கு பாதுகாப்பு. இந்த ஊர்ல வாழையிலுமா குரு இல்லாம, இந்த ஊர்ல வாழையிலுமா பாவம் இல்லாம, இந்த ஊர்ல வாழையிலுமா பெரியார்களை மதித்து, இந்த ஊர்ல வாழையிலுமா சின்ன பிள்ளைகளை இறக்கம் காட்டி, எல்லாம் பண்பாடுகள். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான சூழலை இந்த குடும்பத்தை காட்டி கொடுத்தாயா. 2வது துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு பொருளாதார வளத்தை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. வர்சுக்ஹும் மினஸ் ஸமராத், யா அல்லாஹ், பலவர்க்கத்தை உணவாக கொடுப்பாயாக. பலவர்க்கம் என்றா அது மைன் சாப்பாடு அல்ல, சாப்பாட்டுக்கு மேல சாப்பிடுற சாப்பாடு. வர்சுக்ஹும் மினஸ் ஸமராத், யா அல்லாஹ், யாருக்கையும் கைவிட்டு வச்சிடாதே யா அல்லாஹ், இந்த குடும்பத்தை அவர்களுக்கு நீயே நேரடியாக சாப்பாடு கொடுத்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. 3வது கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த பிள்ளைய இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கிறேன், தனிமையில் இருக்கிறாங்க யா அல்லாஹ், ஒரு மனித கூட்டத்தை அங்க குடியேற்றுவாயா அல்லாஹ் என்று சொல்லி துஆ கேட்டாங்க. அதுவும் நடந்துச்சு, குடியேற்றப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு ஜமாத்தாக தொழுதாங்க. இதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார். 4வது துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த குழந்தையினுடைய, இந்த சந்ததியினுடைய, இந்த பரம்பரையினுடைய கல்விக்கு ஏற்பாடு செய்வாயாக. அதுக்கு நல்ல ஒரு ஆசானை அனுப்பி வைப்பாயாக. ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة. يا الله, கிதாபையும் குர்ஆனையும் சுன்னாவையும் ஹிக்மாவையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானை அனுப்பி வைப்பாயாக. 4 விஷயத்துக்கு துஆ கேட்டாங்க. பாதுகாப்புக்கு துஆ கேட்டாங்க, பொருளாதாரத்துக்கு துஆ கேட்டாங்க, 3வது கேட்டாங்க நல்ல தனிமைக்கு துஆ கேட்டாங்க. யா அல்லாஹ், தனிமையை போக்கு வைப்பாயாக. 4வது துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ், கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அறிவு சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அல்லாஹை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானையும் அனுப்பி வைப்பாயாக என்று துஆ கேட்டார். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வரலாறு மிக தெளிவாக படிக்கப்பட வேண்டும். அதனால்தான் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய ஒரு பகுதியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் சொல்லிக் கொண்டு போறான். அல்லாஹ் அந்த வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் உபமானமாக ஆக்கி வைப்பானாக, உதாரணமாக ஆக்கி வைப்பானாக, ஒரு கண்ணாடியாக ஆக்கி வைப்பானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தைகளை கொண்டு அவர்களுடைய கண்களை குளிர வைத்தது போன்று
எங்களுடைய குழந்தைகளை கொண்டு அல்லாஹ் எங்களுடைய கண்களை குளிர வைப்பானாக. கத்தியினுடைய முறையிலிருந்து இஸ்மாயிலை பாதுகாத்தது போல அல்லாஹ் எல்லா வகையான பாவங்களை விட்டு எங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்துடுவாயா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில வைத்து பாதுகாத்தது போல அல்லாஹ் இந்த மோசமான உனக்கு பாவம் செய்யக்கூடிய இந்த சூழலில் இருந்து எங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்துடுவாயா. எங்களுடைய பெண்களை, எங்களுடைய தாய்மார்களை, எங்களுடைய குழந்தைகளை இப்ராஹிமுடைய மனைவியுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்டது போன்று அல்லாஹ் கற்பையும் மானத்தையும் மரியாதையையும் பாதுகாத்துக் கொண்ட பெண்கள் ஆக்கி வைப்பார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியமுடைய மக்களாக நம் அனைவரையும் வாழ வைப்பாயா. யார் யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு புறப்பட்டு போய்விட்டார்களோ அனைவருக்கும் ஏற்றுக் கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜை அல்லாஹ் நசீபாக்குவானாக. இதுவரையில் யாருக்கெல்லாம்